சினிமாவுக்கு உண்டான சாபமா என்னன்றது தெரியல. சினிமாவை பற்றி எடுக்கிற சினிமாக்கள் வந்து பெருசாக போகிறது இல்லை. அந்த சாபத்துக்குள்ளார இந்த படமும் மாட்டிருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. கிரிட்டிக்கலி அக்ளைம்டு அந்த கேட்டகரிக்குள்ளார இந்த படம் போகும். பட் பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது சந்தேகம் தான். போக போக பார்ப்போம். தியேட்டரில் போய் நல்லா பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸில் திங்கிங்கில் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். நம்ம நார்மலான ஒரு படமாக இல்லாமல் இது வந்து கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. நான் ரொம்ப மசாலா படங்கள் விரும்பி பார்ப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு இது செட் ஆகாது. மெய்யழகன் பார்க்குற அளவுக்கு எனக்கு பொறுமை இருக்குது அப்படின்னா அந்த படம் தாராளமாக போய் தேட்டரில் பார்க்கலாம். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்றைக்கி வந்து நம்ம காந்தா இந்த திரைப்படத்தை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இன்று திரையரங்கில் வெளியாகி இருக்கிற இந்த திரைப்படம் தமிழ் தெலுங்குன்னு பைலிங்குவலா துல்கர் சல்மான், ராணா, சமுத்திரகனி, பாக்யஸ்ரீ கோசே இவங்களோட நடிப்பில் வெளியாகி இருக்கு. படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு குரு சிஷ்யனுக்கு நடுவில் நடக்கிற ஒரு ஈகோ சண்டை. நம்ம ஐயப்பனும் கோஷியும் மாதிரியான பட் வேற ஒரு கதைக்களத்தில். இதில் வந்து அந்த குருவும் சிஷ்யனும் வந்து குரு இயக்குனராகவும் அவர் அறிமுகப்படுத்துகிற ஹீரோ வந்து சிஷ்யராகவும் இருக்கிறாங்க. ஹீரோ வளர்ந்ததுக்கப்புறம் அவருக்கு வர்ற புகழ் அதை பேஸ் பண்ணி வர்ற ஒரு ஈகோ கிளாஷ் தான் மொத்த படத்தோட ஒன்லைனர்னு சொல்லலாம். 1950களில் நடக்கிற கதை. தியாகராஜ பாகவதர், தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அறியப்படுற தியாகராஜ பாகவதர் அவருடைய வாழ்க்கையை பேஸ் பண்ணி எடுத்த படம் அப்படின்னு கான்ட்ரவர்சி வந்து கேஸ்லாம் போச்சு. பட் இது வந்து எந்த இடத்துலையுமே அவரோட ரெஃபரன்ஸ் கிடையாது. அவர் பேர் எம்கேடி, இதில் வந்து டிகேஎம் அப்படின்னு வரும். அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இருக்கே தவிர அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எதுவுமே படத்தில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவர் வாழ்க்கை வரலாறு படித்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க 100% ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான். படத்தில் மொத்தம் 4 ஹீரோன்னு சொல்லுவேன், 4 ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவேன். அதாவது துல்கர் சல்மான், ராணா டக்பாடி, சமுத்திரகனி, பாக்யஸ்ரீ போஸ். இதில் பாக்யஸ்ரீக்கு வந்து தமிழில் முதல் திரைப்படம். இவங்க 4 பேரும் எந்த அளவுக்கு போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கன்னா, அதாவது ஏதோ ஒரு அவங்களுக்குள்ளார சேலஞ்ச் பண்ணிக்கிட்ட மாதிரி, அதாவது இந்த வருடம் தேசிய விருது எனக்கு தான் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிக்கிட்ட மாதிரி நடிச்சிருக்காங்க. எதனால இவ்வளோ ஒரு அதீத நடிப்பு வெளிப்படுத்திருக்காங்கன்னு தெரியல. அவங்களோட இதுக்கு மேலே அவங்களால ஒரு நடிப்பை வெளிப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. இயக்குனர் அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட இருந்து நடிப்பு வாங்கியிருக்காருங்கிறதும் தெரில. ஆனால் சான்ஸே இல்லை. அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி நடிப்பு. 4 பேருமே ஈக்குவலாக. இந்த 4 பேரில் யாரையுமே கூட குறைச்ச சொல்லவே முடியாது. இதில் மற்ற 3 பேரும் படம் முழுக்க வராங்க. ராணா வந்து கரெக்டாக செகண்ட் ஹாஃபில் மட்டும்தான் வராரு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து துல்கரும் சமுத்திரகனியும் ஈக்குவலாக பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து செகண்ட் ஹாஃபில் அப்படியே தனியாலாம் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு போயிடுறாரு. துல்கருக்கு சமுத்திரகனிக்கெலாம் அது ரொம்ப யூஸ்வலான விஷயம்தான். இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. பாக்யஸ்ரீக்கும் இது முதல் தடவை தான். பட் ராணா மாதிரியான ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அவரை வந்து நம்ம ரஃப் அண்ட் டஃப்பாகவே பார்த்துட்டு இதுலேயும் கிட்டத்தட்ட அப்படி தான் வராரு. பட் முழுக்க ஆக்ஷன் பண்ணி பார்த்துட்டு இதில் இவ்வளோ பர்ஃபார்ம் அவர் பண்ண வருமா? ஏன்னா பாகுபலியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஹார்டாக வச்சுப்பார் ஃபேஸ், அவ்வளோ ஒரு ரியாக்ஷன் இருக்காது. ஆனால் இதில் வந்து இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு பண்ண வருமா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் மனுஷன் அதை கிளம்பிட்டார். டெக்னிக்கல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பானிஷ் சினிமாட்டோகிராஃபர். அவர் நிறைய தமிழ் ஆனால் முழுக்க அவர் இந்திய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. கீர்த்தி சுரேஷ் நடித்த மகாநதி அவர் தான் சினிமாட்டோகிராஃப் பண்ணார். ஒரு பீரியட் ஃபிலிம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இதுவும் அதே தான் பண்ணியிருக்காரு. சரியான சினிமாட்டோகிராஃபி. அதே மாதிரி எடிட்டிங் நம்ம ஜிவிஎம் ஆண்டனி அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் முழுக்கவே செட்டு ஒர்க் வந்து அவ்வளோ செம்மையாக இருக்குது. அதாவது மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரே ஒரு பங்களா மாதிரியான ஒரு சினிமா செட்டு போட்டிருக்காங்க. மாடர்ன் ஸ்டுடியோஸுங்கிற செட்டுக்குள்ளார நடக்கிற கதை தான் முழுக்கவே. பட் ஆர்ட் ஒர்க் வந்து அவ்வளவு பர்ஃபெக்டாக நம்ம 1950ஸ்லேயே கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. படத்தில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, நம்ம 1950ஸில் வந்த எந்த படங்களும் பெருசாக பார்த்துக்க மாட்டோம். பராசக்திக்கு முன்னாடி வந்து சொல்கிறேன் அட்லி, அல்லது 1940ஸில் வந்த தியாகராஜ பாகவதர் நடிச்ச எந்த படங்களையும் நம்ம பெருசாக பார்த்துருக்க மாட்டோம். பராசக்திக்கு அப்புறம் தான் இருக்கிற படங்கள் தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். அப்போ அந்த காலகட்டத்தில் படங்கள் எப்படி இருந்துச்சு, அப்போ அதை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ் சைடுன்னு வந்தால் படத்துடைய நீளம் தான். கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம். அதில் கடைசி அரை மணி நேரம் வந்து ரொம்ப ஓவர் எமோஷனல் சென்டிமெண்ட்லாம் போட்டு இது பண்ணதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த சினிமாக்குள்ளார இருக்கிற விஷயங்களை காமிச்சு அப்படியே ஓடிடுது. ஏதோ டைம் அது பாட்டுக்கு ஓடிடுது. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக ஸ்டார்ட் ஆகுறது. ராணா வந்து செம்மையாக கொண்டு போகிறாரு. பட் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து சென்டிமெண்ட்டில் வந்து கசக்கி புளிகிறேன் அப்படின்ட்டு ரொம்பவே இழுத்துருக்காங்க.
ஸோ லென்த்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை படத்துக்கு. அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா படத்தோட டைலாக்ஸ் வந்து நம்ம தமிழ் பிரபா தான் சேர்ந்து எழுதியிருக்காரு. சான்ஸே இல்லை, சரியான டைலாக்ஸாக இருக்குது. ரொம்ப யதார்த்தமாக ரொம்பவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டைலாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு ஒரு சினிமாவுக்கு உண்டான சாபமா என்னன்றது தெரியல. சினிமாவை பற்றி எடுக்கிற சினிமாக்கள் வந்து பெருசாக போகிறது இல்லை. இப்போது மகாநதி பெருசாக போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நடிகையோட வாழ்க்கை, சாவித்திரி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு பயோபிக்குங்கிற இதில் போயிடும். பட் இது வந்து சினிமா எப்படி எடுப்பாங்க, அந்த சினிமாக்குள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் அதில் வந்து மகாநதி வந்து ரொம்ப பர்சனல் சைடில் நிறையா போகும், அவங்களுடைய பர்சனல் சைட்லாம். பட் சினிமா எடுக்கிறத பற்றி ஒரு சினிமா படம் வந்து இது வரைக்கும் பெருசாக போனதில்லை. அந்த சாபத்துக்குள்ளார இந்த படமும் மாட்டிருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. கிட்டத்தட்ட அதை நோக்கி போகிற மாதிரி தான் இருக்குது. படம் பெரிய ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸோ கிரிட்டிக்கலி அக்ளைம்டு அந்த கேட்டகரிக்குள்ளார இந்த படம் போகும். பட் பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது சந்தேகம் தான். போக பார்ப்போம். பட்டு தியேட்டரில் போய் நல்லா ஒரு பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸில் திங்கிங்கில் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். நம்ம நார்மலான ஒரு படமாக இல்லாமல் இது வந்து கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. நான் ரொம்ப மசாலா படங்கள் விரும்பி பார்ப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு இது செட் ஆகாது. மெய்யழகன் பார்க்குற அளவுக்கு எனக்கு பொறுமை இருக்குது அப்படின்னா அந்த படம் தாராளமாக போய் தியேட்டரில் பார்க்கலாம். இந்த மிஷன் பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.